அதே மாதிரி இன்னைக்கு கமலஹாசன் போயிருக்காரு. எவ்வளோ நாள் கழிச்சு போயிருக்காரு. போயிட்டு எல்லாம் சரியா இருந்ததுன்னு சொல்றதுக்கு முதல்ல போனவங்களுக்குலாம் தெரியும். எம்பிக்கள் குழு போகும்போது மக்கள் எவ்வளவு வெளியே வந்தாங்க, எவ்வளவு சொன்னாங்க. ஆக இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படியே கரூர்லேருந்து கச்சத்தீவுக்கு போயிட்டார். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று கரூர் சென்ற எம்பி கமல்ஹாசனை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இங்க ஆட்சி செய்தது திமுக, ஸ்டாலினின் தந்தை கலைஞர் அவர்கள். அப்போ ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்களா? கேட்கல. ஏன்னா அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. அதை பற்றி ஒரு பேச்சு கூட கிடையாது. ஆனா இன்று கச்சத்தீவை நீங்க யூபி அரசாங்கத்தில் இருந்தீங்களே, 5 அமைச்சர்கள் இருந்தாங்களே, அப்ப கச்சத்தீவை பத்தி பேசுனீங்களா? இப்பவை விட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆக இப்போ ஸ்டாலினோட நோக்கம் என்ன என்றால், கரூர் போன்ற சம்பவங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது முற்றிலுமாக மடைமாற்றம் செய்வதற்காக கச்சத்தீவை பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை விட்டுவிட்டு ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருப்பார் ஸ்டாலின் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு கமலஹாசன் போயிருக்காரு. எவ்வளோ நாள் கழிச்சு போயிருக்காரு. போயிட்டு எல்லாம் சரியா இருந்ததுன்னு சொல்றதுக்கு முதல்ல போனவங்களுக்குலாம் தெரியும். எம்பிக்கள் குழு போகும்போது மக்கள் எவ்வளவு வெளியே வந்தாங்க, எவ்வளவு சொன்னாங்க. ஆக இதெல்லாம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படியே கரூர்லேருந்து கச்சத்தீவுக்கு போயிட்டார். முதல் கரூரை பாருங்க, அப்புறம் கச்சத்தீவை பார்க்கலாம். கச்சத்தீவை தான் நீங்க ஆட்சி செய்யும் பொழுது அதை பத்தி சிந்திக்கவே இல்லை. ஆக இதே மாதிரி தான் இவங்க அரசியலில் உண்மையான பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இன்னொரு பிரச்சனைக்கு மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.